நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் பட்ட பகலில் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையனை போலீசார் 24 மணி நேரத்தில் கைது செய்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ஆறுமுக நயினார் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ஆறுமுக நயினார், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் திசையன்விளை உடன்குடி ரோடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய காந்திஜி தெருவில் வசித்து வருபவர் ஆசிரியை சித்ரா. இவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தில் அசன விருந்து சாப்பிடுவதற்காக மதிய நேரத்திலே செல்லும்போது தன்னுடைய கணவர் மற்றும் தன்னுடைய மகளை வாகனத்தில் அனுப்பிவிட்டு இவர் நடந்து சென்றிருக்கிறார். செல்லும் பொழுது எதிரே ஹெல்மெட் அணிந்தபடி இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு நபர், மர்ம நபர், ஆசிரியருக்கு அருகில் வந்து அவருடைய கழுத்தில் இருந்த 11 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்தவாறு மின்னல் வேகத்தில் பறந்து சென்று உடன்குடி சாலை வழியாக சென்று விட்டார். அதைத் தொடர்ந்து ஆசிரியர் அந்த திருடன் கட்டிக்கொண்டே பின்னால் ஓடுகிறார். அந்த பகுதியில் உள்ள அக்கம் பக்கத்தினர் வந்து பார்ப்பதற்குள் அவர் வேகமாக மறைந்து விட்டார். இது குறித்து திசையன்விளையில் அவருடைய கணவர் துரை புகார் செய்திருக்கிறார். புகாரினுடைய அடிப்படையில் அக்கம் பக்கத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் அனைத்தையும் ஆய்வு செய்து நெல்லை மாவட்டத்தினுடைய எஸ்பி சிலம்பரசன் அவர்களின் உத்தரவின் பேரில் வள்ளியூர் டிஎஸ்பி வெங்கடேஷ் மற்றும் திசையன்விளை ஆய்வாளர் சீதாலட்சுமி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு 24 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளியை கைது செய்திருந்தார். சாத்தான்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் அந்த அலெக்ஸ் ராஜன். அவர் 34 வயது இருக்கும். அவர் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தெரிய வந்தது. அவரிடம் அந்த 11 பவுன் நகைகளை மீட்டு அந்த திருட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து அவரை சிறையில் அடைத்திருக்கின்றனர். ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.